வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்க பார்க்கறது வந்து பஜ்ஜி. இது வந்து மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான் கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம் பஜ்ஜி. இது உருளைக்கிழங்கு குடமிளகா, இது அப்புறம் ஆனியன். ஆனியன் போட்டுக்கிறேன். போடும்போது சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ குடமிளகா கொஞ்சம் போட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் ஆயில வச்சுக்கோங்க. குடமிளகாவும் ஆனியனும் போட்டிருக்கேன். இது வந்து பஜ்ஜி மாவு வந்து நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கடலை மாவு வந்து பதமா கரைக்கணும். இன்னொன்று இதுலயே கூட கடலை மாவு கலந்து பகோடா, இந்த பஜ்ஜி இதெல்லாம் போடலாம். கரெக்டா மாவு கரைச்சிடும். கொஞ்சம் வேகட்டும். எல்லாத்தையும் சூப்பரா வருது. இது பாதி கடலை மாவு பாதி போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். கடலை மாவு இல்லை வீட்டுல, அதனால நானு இந்த மாவுலயே போட்டேன். வேர்கள் குடமிளகா போட்டாச்சு, ஆனியன் போட்டாச்சு, அப்புறம் பொட்டேட்டோ. நீங்க இந்த கற்பூரவள்ளி இலையில கூட போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுல கொடுத்துருக்கீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையே வராது துளி கூட. நீங்க தைரியமா போட்டு கொடுக்கலாம். அது வந்து எண்ணெயில வெந்த உடனே அது வாசனை எல்லாம் போயிடும். நல்லா இருக்கும், டேஸ்டாகவும். தைரியமா நீங்க வந்து பசங்க சளி கிளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து பருப்புல அவங்களுக்கு பருப்பு வேக வைக்கும் போது அந்த பருப்புல வந்து ஒரு 2 துளசி இலை, 2 கற்பூரவள்ளி. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன அனுபவம். என் பேர குழந்தைங்களுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன். அதுல கொஞ்சம் நெய் போட்டு அந்த சாதத்துல ஊட்டிட்டா அவங்களுக்கு தெரியாது. இதை போட்டாச்சு பாருங்க, பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்குல போட்டுருக்கேன்.
இது உருளைக்கிழங்கு. இது வேகட்டும், எடுத்துட்டு காட்டுறேன். வெஜ்ஜு மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பதத்துல கரைச்சிக்கணும். இது வந்து நம்ம ரெடிமேட் மாவுக்கு நம்ம ஒண்ணுமே போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துல காய் அரிஞ்சு வச்சீங்கன்னா 2 நிமிஷத்துல போட்டு கொடுக்கும். யாருன்னா கெஸ்ட் வந்தாலும் சரி. எடுத்துடலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா பாருங்க, 2 நிமிஷத்துல. நீங்க கடலை மாவு வச்சுருந்தா 2 சேர்த்து பண்றதுனால பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது தனியாவும் நல்லா சூப்பரா வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி பண்ணி பாருங்க. உடனே பண்ணணும்னாக்கா இந்த மாவு ரெடி மாவு வந்ததுன்னா நம்ம உடனே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.